2025ஆம் ஆண்டு முடிவடைந்து உள்ள நிலையில் இந்திய மக்களின் உணவு பழக்க வழக்கம் குறித்த மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கு. ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கி கடந்த ஓராண்டில் இந்தியர்கள் அதிகம் ஆர்டர் செய்து சாப்பிட்ட உணவுகளுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கு. இதில் இட்லி, தோசையை முந்தி மேற்கத்திய உணவுகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளனவா அல்லது நம்ம ஒரு பிரியாணி தான் மீண்டும் ராஜாவா அப்படின்றத பற்றிய ஒரு விரிவான செய்தி தொகுப்பை இப்போ பார்க்கலாம். உணவுன்றது வெறும் பசியை ஆற்றுவது மட்டுமல்ல, அது ஒரு கொண்டாட்டம் அப்படின்றத 2025ஆம் ஆண்டு மீண்டும் நிரூபிச்சிருக்கு. ஸ்விக்கி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரங்களின்படி இந்தியர்களுடைய உணவு தட்டில் அதிகம் இடம் பிடித்த டாப் 10 உணவுகள் எவை என்று வரிசையா பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிறது தென்னிந்தியாவின் பாரம்பரிய உணவான மெதுவடை. காலை உணவாகும், மாலை நேர ஸ்நாக்ஸாகும் முறுமுறுப்பான மெதுவடைக்கு மவுசு குறையவே இல்லை. 9வது இடத்துல சிக்கன் நகட்ஸ். சுமார் 29 லட்சம் ஆர்டர்களுடன் குழந்தைகளை மட்டுமின்றி பெரியவர்களையும் இது கவர்ந்துள்ளது. 8வது இடத்துல சிக்கன் ரோல். அவசரமான நேரத்திலும் ருசியாக சாப்பிடக்கூடிய இந்த சிக்கன் ரோல் சுமார் 41 லட்சம் முறை ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு. 7வது இடத்துல இனிப்பு பிரியர்களின் தேர்வாக குலோப் ஜாமுன் உள்ளது. பண்டிகை நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் சுமார் 45 லட்சம் ஆர்டர்களுடன் இனிப்பு வகைகளில் இது முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 6வது இடத்துல ஒரு ஆச்சரியமான வரவு, ஒயிட் சாக்லேட் கேக். பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் இந்த ஆண்டு பிளாக் ஃபாரஸ்ட்டை விட ஒயிட் சாக்லேட் கேக்குக்கு வரவேற்பு அதிகம் இருந்ததா தரவுகள் சொல்லப்படுது. சுமார் 69 லட்சம் ஆர்டர்கள் பெறப்பட்டிருக்கு. 5வது இடத்துல எளிமையான மற்றும் ஆரோக்கியமான உணவான இட்லி. சுமார் 1,10 லட்சம் முறை இட்லி ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு. காலை உணவுல இட்லிக்கு மாற்றாக வேறு எதுவும் இல்லை அப்படின்றத இது காட்டுகிறது. 4வது இடத்துல வெஜ் தோசை. 2,62 லட்சம் ஆர்டர்களுடன் வட இந்தியா முதல் தென்னிந்தியா வரை அனைவரையும் கவர்ந்த உணவாக தோசை திகழ்கிறது. இனி டாப் 3 இடங்களை பார்க்கலாம். இங்க தான் போட்டி கடுமையா இருக்கு. 3வது இடத்துல பீஸா. சுமார் 4 கோடிக்கும் அதிகமான பீஸாக்கள் கடந்த ஆண்டில் மட்டும் மக்களால் ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு. நண்பர்கள் கூடும் பார்ட்டிகளில் பீட்சா ஒரு தவிர்க்க முடியாத அங்கமா மாறிவிட்டது. 2வது இடத்துல பர்கர். பீட்சாவை விட சற்று முன்னிலை பெற்று 4,42 லட்சம் ஆர்டர்களுடன் பர்கர் 2வது இடத்தை பிடித்திருக்கு. இறுதியா முதலிடம். இந்திய உணவு சந்தையில் அசைக்க முடியாத சக்கரவர்த்தியாக திகழ்வது வேறொன்றுமில்லை, அது பிரியாணி தான். 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியா முழுக்க சுமார் 9,30 லட்சம் பிரியாணிகள் ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு. இது 2வது இடத்தில் உள்ள பர்கரை விட 2 மடங்கு அதிகம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத் தம் பிரியாணி, லக்னோ பிரியாணி, கொல்கத்தா பிரியாணி என எந்த வகையாக இருந்தாலும் இந்தியர்களின் முதல் சாய்ஸ் பிரியாணி தான் அப்படின்றத இந்த அறிக்கை ஆணித்தனமாக உறுதிப்படுத்தியுள்ளது. மொத்தத்தில் 2025 மேற்கத்திய உணவுகளான பீட்சா, பர்கர் ஆதிக்கம் செலுத்தினால் பிரியாணி என்ற ஒற்றை உணவின் முன் மற்றவை எல்லாமே ஜுஜூபி தான் என்பது நிதர்சனம்.